ஹாய் மக்களே, இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. என்ன ஃபோன்டா, திருநெல்வேலியில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலு. அங்கே இருந்து நம்மள்ட்ட வந்து மீன் ஆர்டர் கேட்டிருக்காங்க. கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து மீன் தான் எடுக்க போகிறேன். என்னென்ன மீன்லாம் தெரியுமாங்க? சீலா வந்து ஒரு 6 கிலோ சைஸில் கேட்டிருக்காங்க. 6 கிலோண்டா இந்த சைஸுக்கு மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். அது போக சிங்கிரால் இருக்குல்ல, லாப்ஸ்டாரு, மேக்ஸிமம் அந்த பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் அதுதான் உயிரோட, அது லைவாக கேட்டிருக்காங்க. ரெண்டையுமே நான் வந்து இப்போ வாங்கி கொடுக்க போகிறேன். மீனையும் வெட்டி தான் கேட்டிருக்காங்க. நான் மீனை எடுத்துகிட்டு போய் கடையில் வச்சு வெட்டி, அது போக சிங்கிராலையும் எடுத்து கொண்டு போய் கொடுக்க போகிறேங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டரு. இன்னும் கொஞ்ச நாள் போக போக இந்த நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் வெளியூரில் அனுப்புகிறேன். உங்கள் யாருக்காச்சும் நீங்கள் தூத்துக்குடியில் இருப்பீங்கள்ல, தூத்துக்குடியில் இருப்பீங்க, இப்போ நீங்கள் நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்கிட முடியும் அப்படின்னா மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து மீன் கொடுக்க முடியும். சில இடங்கள் கொஞ்சம் தூத்துக்குடினா சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருவோம். தூத்துக்குடி சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் உள்ளவங்க நீங்களாம் வந்து வாங்கிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்கள்கிட்ட வந்து மீன் வாங்கலாம். அது போக திருச்செந்தூர் வந்து நீங்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம், மீன் வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் ரொம்ப பேர் யோசிச்சிருப்பீங்க. அவங்களுக்கும் எங்களோட மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த மீன்லாம் நீங்கள் என்ன பண்ணுண்டா, ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கணும். நான் இப்போதுக்குள்ள நம்பர் நான் எதுவுமே கொடுக்கல. கூடிய சீக்கிரம் நான் நம்பர் கொடுத்துருவேன். நீங்கள் அது மூலிமா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ எங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த மீனை எப்படி நாங்கள் வெட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் மீனை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க போய் ஹோட்டல்லேருந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டது வந்து கரெக்டாக ஒரு 6 கிலோ சைஸில் உள்ளது மீன் வேணும் அப்படின்னாங்க. கரெக்டாக 6 கிலோ தான் வேணும்டா. எங்கள்கிட்ட வந்து 6 கிலோலாம் இருக்காதுங்க. ஒன்று கூடும் ஒன்று குறையும், அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மீனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6,200 இருக்கா. சில மீனை பார்த்தீங்கன்னா ஒரு 5,3/4 கிலோ இப்படிலாம் இருக்குங்க. அதனால் வந்து கரெக்டான வெயிட்டில் நம்மளால் மீன் கொடுக்க முடியாது. நீங்கள் குத்து மதிப்பாக கேட்கும்போது வந்து அந்த குத்து மதிப்பாக எடுக்கிற மீன் மட்டும்தாங்க. இதோட விலைகள்லாம் வந்து நீங்கள் விலை கேட்பீங்களா, அப்போ வந்து அந்த டைம் சொல்கிறேன். ஏன்டா மீனோட விலைகள் வந்து எங்களால் நிர்ணயிக்க முடியாது. இன்றைக்கி ஒரு விலை இருக்கும், அடுத்த நாள் இன்னொரு விலை இருக்கும், அப்படி மாறி போகும். கிழமைகளுக்கு ஏற்ற மாதிரி மீனோட விலைகள் மாறும். அது போக இந்த டைம் வந்து லாஞ்சியே போகலையா, பெரிய ஒரு ட்விஸ்ட்டுங்க. மீனோட விலைகள்லாம் செம்ம டாப்பில் இருக்குது. அதனால் லாஞ்சி போகும்போது நீங்களாம் மீன் வாங்கி சாப்பிட்ணுன்னா ஆசைப்படலாம். ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். என் மீனோட விலைகள் செம்ம டாப்புங்க. இந்த மீன் வந்து தூண்டி மீனுங்க, சரிங்களா. இந்த தூண்டி மீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு ஓட்டமாக தெரிஞ்சிடும். அது வந்து நாங்கள் வந்து மண்டூக்கு போடுறது. அந்த மண்டூக்கு போட்டு தான் இந்த சீலா மீன் தூக்குவோம். என்கிட்ட உயிரோடு இருக்கும்போது துள்ளிட்டு கிடக்கும் தெரியுமா. திடீர்னு தூண்டி வந்து அத்துட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வம்பா போயிடும். அப்படிங்கிறக்காக அந்த மண்டூக்கையும் போட்டு தூண்டியும் பிடிச்சி தூக்கும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மீன் தப்பிச்சும் போகாதுங்க. இந்த மீனை எல்லாத்தையும் அவங்க ஹோட்டல்லேருந்து என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 100 கிராம் பீஸ் மாதிரி வேணும் அப்படின்னாங்களா. அதே மாதிரி நாங்கள் வந்து அந்த 100 கிராம் பீஸ் மாதிரியே அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியே அந்த அண்ணன் வெட்டி கொடுத்தாங்க. கட்டிங்லாம் எங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. நீங்கள் மீனை பாருங்களேன் எவ்வளோ தெளிவாக இருக்குது. அதுபோக மீன் வெட்டையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும். நம்ம மீன் எந்த அளவு வெட்டி நீட்டாக கொடுக்குறோமோ அந்தளவு கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. அதில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் மீன் வெட்டுக்கு ஒரு குறையுமே இருக்காதுங்க. மீன் எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டி தான். இந்த சீலா மீன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் செகண்ட் குவாலிட்டி மீன்லாம் இருக்குது, சவரன்லாம் சொல்லுவோம். அந்த மீனெல்லாம் அப்படி சீலான்னு சொல்லிட்டு வெட்டி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நம்மள்ட்ட வர்றது ஃபுல்லாமே ஒரிஜினல் சீலா மீன் மட்டும்தான். இது வந்து நாங்கள் வந்து சீலான்னு சொல்லுவோம், வெளியிடங்களில் வஞ்சர மீன் சொல்லுவாங்க. ஏன்னா வெளியிடங்களில் வஞ்சர மீன் தான் தெரியும், நாங்கள் வந்து சீலான்னு சொல்லுவோம். அதனால் கொஞ்சம் பேர் மட்டும் குழப்பம். நீங்கள் கேட்குறவங்க நீங்கள் வஞ்சரன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சீலான்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த சென்னை சைட்லாம் வந்து வஞ்சர மீன் தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் தூத்துக்குடி ராம்நாட்டுக்கு கிட்டலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சீலா தான் பேரே. நாங்கள் சொல்கிற ஃபுல்லாகவே சீலா தான். அந்த வரியாக நல்ல வெட்டு எல்லாமே ஒரே லைன் வெட்டு மாதிரி இருக்கும். மிஷின் கட்டிங் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அண்ணன் வந்து மிஷின் கட்டிங் மாதிரியே. மிஷின் கூட தோத்தாலும் தோக்கும் போல் அண்ணன் கை வந்து தோக்காது போல். ஏன்னா அந்தளவு தெளிவாக மீனை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, செம ஷார்ப்பாக, கத்தியும் செம ஷார்ப்புங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா. இந்த மீனை ஒரு துண்டை வெட்டி அப்படி மசாலா தடவி ஊற வச்சு அப்படி தவா ஃப்ரை மாதிரி போட்டு திண்டோன்னு வச்சுங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவு இருக்கும். சீலா மீன் எல்லாருமே ரொம்ப பேர் விரும்புறதுக்கு காரணம் அந்த முள் வந்து நடு முள்ளாக தான் இருக்கும். மற்ற முள் நம்ம சாப்பிடும்போது வாய்க்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அப்படிலாம் அந்த இதெல்லாம் இருக்கவே இருக்காது சீலா மீனை பொறுத்தளவு. இந்த கட்டிங்கி அந்த துண்டு பிச்சு எடுக்கும்போது அந்த ரவுண்ட் பீஸாக வந்துச்சுன்னா சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பம், ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எல்லாருமே இந்த கடைக்கு போயிட்டாங்கன்னா வஞ்சர மீன் ஃப்ரை இருக்குன்னு தான் சொல்லிட்டு பிளேட்டில் வந்து காமிப்பாங்க. நம்மளுக்கு வந்து சூப்பராகவே வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும். அதனால தான் ஹோட்டலில் அதிகமான வஞ்சர மீனை விற்பாங்கங்க. நம்மளுக்கு சீலா, எங்கள் ஊரில் நாங்கள் சொல்கிறது சீலா தான். அந்த ஒவ்வொரு துண்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த சைஸில் இருக்குது அப்படிங்கிறது, எப்படி வெட்டினாங்கன்ட்டு. ஹோட்டல்லேருந்து கேட்டாங்க. எங்களுக்கு வால் பகுதி வந்து குழம்புக்கும் தலைப்பகுதிக்கு வந்து
குழம்புக்கும் வேணுன்ட்டாங்க. மற்றபடி நடுப்பகுதியெல்லாம் பொரிக்க தான் வைப்பாங்க, அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த தலைப்பகுதியை மட்டுமே குழம்பு கட்டுற மாதிரி வெட்டி அதையும் நீட்டாக பேக் பண்ணி எல்லாமே தனித்தனி கவரில் போட்டு வச்சு கீழே வந்து ஐஸ் அடித்து அப்படியே கொண்டு போய் தாங்க கொடுக்க போகிறேன். என்ன ஒன்று அவங்க திருச்செந்தூர் வந்துட்டு பாருங்க, திருநெல்வேலி இருக்குல்ல, திருநெல்வேலி தான் அவங்க கிளம்பி வரணும். பஸ்ஸில் தான் வரேன்னு சொன்னாங்க அண்ணன். அதான் பஸ் ஸ்டாண்டில் வந்து என்கிட்ட வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் சரி நான் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் தானே, நம்ம மார்க்கெட்டில் தான் மீனை வெட்டினதை போய் நேராக போய் பஸ் ஸ்டாண்டில் போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயாச்சு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் அந்த மீன் எல்லாத்தையுமே அடிக்க வைக்கிறோம். ஒவ்வொரு பீஸை பார்த்தீங்களா, ரவுண்டு பீஸாக சூப்பராக இருக்கும். சின்ன பீஸையும் போட்டு குழம்புக்குன்னு தனியாகவே அடிக்க வச்சு கொடுத்தாச்சுங்க. இப்படி மீன் உங்களுக்கெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்கும். நீங்கள் கேளுங்க. என்ன ஒன்று முக்கியமாக, நீங்கள் வந்து தூத்துக்குடியில் இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு முந்தின நாளே நீங்கள் எனக்கு இந்த மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அடுத்த நாள் வந்து மீனை எடுத்து வச்சு உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவோம். ஏன்னா மீனை பொறுத்தளவு ஐஸ் அடித்து அப்படியே கொண்டு வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாகவே இருக்கும். நாங்கள் வந்து எல்லா பையில் வச்சு நம்மளுக்கு வெயிட் வந்து இப்போ மீன் வெட்டுறதுக்கு முன்னாடி 6.200 கிராம் இருந்துச்சா, இப்போ பாருங்கள் வெயிட் எவ்வளோ இருக்குன்ட்டு. என்கிட்ட வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெயிட் காமிக்கும். என்கிட்ட குடல் இந்த வால் பகுதி இதெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு வெயிட் காமிக்கலாம். அந்த வெயிட்டு தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 630 இருக்குங்க. 630 இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ கழிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அங்கே மீனை வெட்டிட்டு கரெக்டாக இங்கே வந்து நான் வந்து கம்மங்கஞ்சி குடிக்க வந்தாச்சு. இங்கே எங்கள் தூத்துக்குடியில் அன்னட்டுள்ள கம்மங்கஞ்சி வந்து செம்ம ஃபேமஸுங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பீச் ரோடு இருக்குல்ல, ரோச் பூங்கா பக்கத்துலேயே தான் அண்ணன்ட்ட வந்து கம்மங்கஞ்சி இருக்கும். காலையில் ஒரு 10 மணிக்கு தொடங்குறது, மதியம் வந்து ஒரு 2-3 மணி 2 மணி முடி தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஆமாம், நான் திரேஸ்வரம் போகும்போது கூட இருக்க மாட்டாங்க. ஒரு கம்மங்கஞ்சி குடிச்சிட்டு தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்டா சிங்கிராளு ரொம்ப முக்கியம்ல, ஏன்டா அவங்க பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க, லைவாக கொடுக்கணும், சிங்கிராளு செத்துறக்கூடாது. அது வரைக்கும் நம்ம கம்மங்கஞ்சி காலையிலேயே எதுவுமே சாப்பிடலை, கஞ்சி கூட குடிக்காம தான் வந்தேன். சரி கம்மங்கஞ்சி குடிச்சிடும்னு தான் குடிச்சிட்ருக்கேன். கருவாடு தருவாங்க இவங்கள்ட்ட வந்து, நெத்திலி கருவாடு தொக்கு ஃபேமஸ்ஸு. கம்மங்கஞ்சி ஒரு வாய், கம்மங்கஞ்சி ஒரு வாய் நெத்திலி கருவாடு தொக்கை தின்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். காலையில் உள்ள சாப்பாடு நம்மளுக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியும். கூட்டம் செம்மையாக இருக்கும் இவங்கள்ட்ட கம்மங்கஞ்சி குடிக்க வரும்போது. நீங்கள் யாராச்சும் குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்டா ரொம்ப பேர் டவுனுக்குள்ளேருந்து ஹார்பருக்கு வேலைக்கு போவாங்க, ரொம்ப பேர் ஹார்பர்லேருந்து இங்கிட்டு வர்றவங்க எல்லாருமே நின்று இவங்கள்ட்ட தான் கம்மங்கஞ்சி குடிச்சிட்டே போவாங்க. அவ்வளோ சூப்பராகவே இருக்குங்க. நானும் நல்லா கம்மங்கஞ்சி குடிச்சிட்டு தான் அப்படியே கிளம்புனேன். எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைட் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும், அதே மாதிரி எய்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உப்பளமாக இருக்கும். நீங்கள் உட்காந்து குடிக்கும் போது நல்லாயிருக்கும், நல்லா காத்தோட்டம் சில்லுன்னு வரும். ஏன்னா வேப்ப மரத்துக்கு கீழே தான் இவங்க கஞ்சி கடையே இருக்கும். நம்மளுக்கு ஒரு கஞ்சி குடித்து அந்த கருவாடு தொக்கு இதெல்லாம் தின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளுக்கு வயிறு எல்லாமே ஃபுல்லாக நிறைஞ்சிருங்க. இதுதான் சிங்கிரால். இந்த சிங்கிரால் தான் லைவ் இறால், உயிரோடு உள்ளது. ஏன்டா சில பேர் டெத்ரால்னு கேட்பாங்க. நீங்கள் டெத்ரால் வேண்டாலும் நாங்கள் தருவோம். டெத்ரால் ஒரு ரேட்டு, இப்படி லைவ் இறால் வந்து ஒரு ரேட்டுங்க. இந்த இறால் வந்து நம்ம இப்போ தண்ணியிலேருந்து எடுக்கிறோம்ல, எடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு மணி நேரம் முடிக்க உயிரோடையே இருக்கும். இதே இது நீங்கள் அங்கே போய் இப்படி மோட்ரு போட்டு தண்ணி போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கேயும் உயிரோடு தான் கிடக்கும். இப்போ ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, இப்படி லைவாக ஓடிட்டு இருந்தால் தான் பார்க்குற கஸ்டமரும் சரி ரைட் ஓகே எனக்கு இந்த இறால் வேணும் அந்த இறால் வேணும்னு பார்த்து வாங்குவாங்க. அதுக்காக தான் இந்த லைவான இறாலையே நாங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்குறோம். இதில் வந்து எங்கள்கிட்ட வந்து 2 வகையான இறால் இருக்குது. இது வந்து அவங்க கேட்டது எனக்கு வந்து 300க்கு மேலே 500க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இறால் எடுத்தோம். 500க்கு கொஞ்சம் 550 இந்த சம்திங்கில் இருந்துச்சு ஒவ்வொரு இறாலும். இறாலுலாம் மொத்தம் 3 வகையான இறால் உண்டுங்க. ஒன்று கிளி இறால், சிங்கிராலை பொறுத்தளவு சொல்கிறேன். சிங்கிராலில் கிளி இறால்னு சொல்லுவோம், தாள இறால்னு சொல்லுவோம், மணி இறால்னு சொல்லிட்டோம். ஒரு 3 வகையான இறால் இருக்குது. அந்த இறால் தான் இப்போ வந்து நம்ம வந்து 2 இறாலை தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். கூடையை வச்சு ஒரு எடையும் போட்டோம், அதுக்கப்புறம் ஜீரோவில் வச்சு கூடையை மேலே வச்சு ஜீரோவில் வச்சு ஒரு எடை போட்டோம். அது வந்து கரெக்டாக 1.770 இருந்துச்சுங்க. கணிசமாக சொல்லணும்டா ஒரு 1.25 கிலோ இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி துடிக்காம பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படி வெட்டி அப்படி திங்கும்போது வந்து சதை கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட்டு எல்லா இறால் மாதிரி தான் இருக்கும். எனக்கு பொறுத்தளவு இறால் நான் இதிலலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன ஒன்று, இது எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப கோடீஸ்வரங்க சாப்பிட்றனால இதோட விலை வந்து டாப்புங்க. ஏன்டா ரொம்பையும் கிடைக்காது, மற்ற மீன்கள் கிடைக்கிற மாதிரி இந்த சிங்கிரால் கிடைக்காது. அதுலேயும் ஒன்று, மற்ற மீன் மாதிரி சிங்கிரால் கிடச்சுன்னா என்ன விலை கம்மியாக தான் இருக்கும்.
அந்த கிடைக்காத ஒரு பட்சத்தினால இதோட விலைகள் அதிகமாகவே இருக்குது. நானும் சாக்கில் வச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. ஏன்னா நம்ம ஏரியாவிலேருந்து அங்கே டவுனுக்குள்ளே போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொடுக்கணும்ல, கொஞ்சம் தொலைவிட்டது அதிகமாக தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். அண்ணனும் நின்றாங்க, பார்த்துட்டு மீனை பார்த்துட்டு ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்டா நான் இப்போ ஒரு ஆள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால கொண்டு வர்றது கொண்டு போகிறது இதெல்லாம் வீடியோவில் காமிக்க முடியல. 750 வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிலாம் மீன் இந்த ஐஸ் வச்சு கீழே ஐஸ் வச்சுருக்கேன். இது நம்பர் 2 மாதிரிலாம் தெரியுது. நம்பர் 1 நான் போட்டு விட்டேன். ஓகே சரி பாப்பா, தேங்க்ஸ்ண்ணா. நன்றி. வேறு ஏதாவது சொல்கிறேன் சொல்லுங்கள். சரிண்ணா, ஓகேண்ணா, கண்டிப்பாக. ஓகே பாய். நல்லபடியாக டெலிவரி கொடுத்து முடிச்சாச்சுங்க. ஆமாம், இது வந்து பார்த்து கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்டா லைவ் ஆள் பார்த்தீங்களா, அதனால் நான் டப்புன்னு உடனே கொடுத்து உடனே இது வந்து திருநெல்வேலி போகணுங்க. ஸோ ஓடிக்கிட்டே இருந்தால் ஒரே ஆள் தான் வீடியோ எடுக்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஓகேப்பா, உங்களுக்கு இதே மாதிரி வேணும்டா, நீங்கள் தூத்துக்குடிக்குள்ளே இருந்தீங்கடா, இல்லை நீங்கள் உடனே வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும் எனக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கண்ணே. ஆனால் இந்த டைம் விலை கொஞ்சம் அதிகம் தான், அதனால் பார்த்துக்கோங்க. பாய். ஆனந்தான் ஒன்றா அவ்வளோதாண்ணா. அந்த இமாம் போட்டிருக்கு. ஆமாம், அது மட்டும் தான். அதுவும் இமாம் அண்ணன் எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குண்ணா.